வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, அதாவது தமிழ்நாட்டு மக்களில் முக்கால்வாசி பேர் ரொம்ப வருத்தமோடு இருக்காங்களாம் அப்படின்னு டிவிகேவோட யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்ததுன்றதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அவங்க மனசில் இப்போ கொடூரமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானன், அவங்க கூட இருக்க அட்வொகேட்ஸ். ஓகே ஓகேங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதாவது தூய சக்தி மக்களுக்காக நல்லது நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்கர்ஸு, அப்புறம் தாவேகாவோட நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறமா அவங்க பேர் என்னது, ஒரு அமைச்சர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்துட்டு ஓட விட்ட கழட்டி விட்டு அடிக்க வைப்பேன் அப்படிலாம் பேசினாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் வந்துட்டு தூய சக்தி, இவங்கெல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக டீப்பாக போய் பார்க்க போகிறோம். அதுதான் அந்த 41 பேர் இறந்தவங்களுக்கு வேலை தரேன்னு சொன்னது, அதை தடுத்ததுனால இப்போ எல்லாரும் ரொம்ப கோபமாக இருக்காங்களாம். அதை வந்துட்டு ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது திரை விமர்சனம் பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? ப்ளூ சட்டமாறன் அப்படின்ற ஒரு வரிசையில் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க யூடியூபர்ஸை வந்துட்டு. அதான் வந்து படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் ரிவ்யூ கொடுப்பாரு. ஓகே. அதுலேயும் வந்து ரொம்ப அதிகமாக காசு வாங்கிட்டு பேசுறவர்னு சொல்லுவாங்க. அவர் கண்ணாடி போட்டு குண்டா. இப்போ பேர் சொல்லாமே ரொம்ப காசு வாங்கிட்டு பேசுறவர் சொன்னே தெரிஞ்சிச்சா? அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது அந்த ஏடிஎம்கே பீரியடில். அப்போ அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்களே, ஏன் டிஎம்கே பீரியடில் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்களே, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? அதுவும் கருணை அடிப்படையா அந்த 41 குடும்பம் பார்த்தீங்களா, அங்கே இருக்க ஒரு அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து பேட்டி தராங்க. அதாவது எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக இந்த ஒரு வேலை தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போது மீதி இருக்கிறவங்களாம், அதாவது படித்து கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகி அந்த வேலையை நம்ம எப்படியாவது ரீச் ஆகிட்டு நம்ம குடும்பத்தையே நம்ம தான் காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு ட்ரீமோட ட்ராவல் பண்ணுறவங்க. முதலமைச்சர் விஜயை வந்து அவர் முதலமைச்சராக இல்லாததுக்கு முன்னாடி வந்து பார்த்ததையும், தூத்துக்குடியில் போராட்டம் பண்ணி போலீஸால் சுட்டு கொல்லப்பட்டவங்களையும் கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களாம் வந்துட்டு கம்பேர்லாம் பண்ணாதீங்க, உயிர் போனால் உயிர் தானே அது, அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? இப்போ இவங்களும் தூத்துக்குடி ஹிஸ்ட்ரி தானே பேசிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் செத்தாங்களோ, விபத்தில் செத்தவங்க, பஸ்ஸில் அடிப்பட்டு செத்தவங்க, காரில் அடிப்பட்டு செத்தவங்க, எல்லாருக்கும் தான் வேலை கொடுக்கணும். அப்போ நீங்கள் வேற, இவங்க வந்துட்டு அந்த ஜட்ஜம்மா மேலே எவ்வளோ காண்டில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீதி கொடுக்குற நீதி அவங்களையே வந்துட்டு இவங்க அவமதிக்கிற மாதிரி தானே. அதாவது டிவிகேவோட யூடியூபர்ஸ் ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், டிவிகே யூடியூபர்ஸ் நீங்கள் வந்து நீதியை ஃபாலோ பண்ணுறீங்களா? இதுவே முதல்ல கரெக்ட் கிடையாது. நானே பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலில். எவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, வார்த்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைலாம் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு பேசுகிறா. ஆமாம், யூடியூப்ல ரொம்ப தரக்குறைவா. யாரை? சீமானண்ணா பேசுறது விட்டோம். இன்னொரு விஷயம், அது எப்படி பேசுறாங்கன்னா, எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது இவங்கள்ட்டலாம். உண்மையிலேயே நீங்க எல்லாம் யாருமே படிச்சு முன்னேறி இருக்க மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். அது கரெக்ட். ஏன்னா அது கரெக்டான கொஸ்டின். ஏன்னா ஷார்ட்கட்ல ஆன்சர் நான் சொல்றேன். இதுல இருக்க எல்லாருமே படிச்சு முன்னேறி இருந்தா அவங்களுக்கு அந்த படிச்சு வாங்குற வேலையோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். இந்த சோனம் சட்டியா, அது பேர் என்னது? சனம் ஷெட்டி. எனக்கு புரியல. சட்டியா ஷெட்டியா என்னது? சனம் ஷெட்டி. சரி, ஏதோ ஒரு சட்டி சொல்லுது ஒரு வீடியோவில். உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுது, ஆனால் நீங்கள் பண்ணுற சேட்டைங்க இருக்குது பார்த்தீங்களா, சத்தியமாக அது வந்து எனக்கு கடுப்பேற்றுது. இன்னும் கோவத்தை அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா? எப்படின்னா, நீட் எக்ஸாம் வேணுமா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸாம் இருக்கிறப்ப நீட்டுக்கு மட்டும் ஏன் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி பண்ணுறீங்க, பேன் பண்ணுறீங்க அப்படின்னு? அப்போ நீங்கள் எதுக்கு அந்த எதிர்ப்பு தெரிவித்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே ஒரு மீட்டிங் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் நடத்துகிறப்ப நீங்கள் ஏங்க வந்தீங்க? நீங்கள் நீட்டு வேணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏங்க வந்தீங்க ஃபஸ்ட்டு? அது வேற ஒன்று நல்லா மாட்டிக்கிச்சு. எப்படி அது சொல்கிறது என்னன்னா, இவங்க வந்துட்டு நீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. அவங்க வந்துட்டு டிஎம்கேவோட பெய்டு வெர்ஷன்ஸ். அப்போ அங்கே ஒரு பார்ட்டியோட இந்த நீட் எக்ஸாமை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்தது. அதுக்கு இனிஷியேட் பண்ணது யாருனாக்கா, இந்த இயர் இனிஷியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த சிஜேபி. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்கள் பண்ணியிருக்கு நீட்டை எதிர்த்து. அதாவது இந்த அம்மா வந்து படித்து முன்னேறின ஒரு ஐஏஎஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்ல, ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் கூட படித்து எழுதிருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடலிங் காசை எப்படி சம்பாதிப்பாங்கன்னா, படித்து கஷ்டப்பட்டு அப்படிலாம் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. நடிச்சு பிக் பாஸ் நடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இப்படித்தான் படம் நடிச்சாங்க. இப்படி நடிச்சு சம்பாதிக்கிறவங்களுக்கு படிப்பை பத்தி என்ன தெரியும்? அதை தப்பா சொல்லல.
அது ஏன்னா ஆக்டிங், இதெல்லாம் ஆக்டிங் உங்களோட. ஏன்னா என்ன சொல்றது, சோஷியலா செய்ய முடியாத ஒரு விஷயத்த செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு எதுக்கு சோஷியல் அந்த அவேர்னஸ்லாம் வந்து பேசுறீங்க வெளியே? நீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த படிப்புன்ற விஷயத்துல கஷ்டமே படல, படிப்பை பத்தி எப்படி தெரியும்? ரோட்ல, அதாவது நீங்க வந்து பப்ளிக் நாய்சன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் நியூசன்ஸா? இப்போ ரோட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரோட்ல மோளம் அடிக்கிறாங்க, இந்த அம்மா வந்து குத்து டான்ஸ் ஆடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், எனக்குலாம் உன்னை பார்த்தா எப்படி இருக்குன்னா, உனக்கு அப்பாவா நான் இருந்தேன்னு வச்சுக்கியா? இல்ல 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 எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, குடும்பத்துல ஒரு பொண்ணு எவ்வளவு அடக்க ஒடக்கமா இருக்கணும். ரஜினி சார் டைலாக் ஒன்று இருக்கு, பொண்ணுன்னா அடக்கம் ஒடக்கம் வேணும்னுவாங்க. ஆனா நீங்க நடிக்கிறது வேற, அது வந்து ஒரு தொழில். அது வந்து அடுத்தவங்களோட கேரக்டரை நீங்கள் இப்படி இருக்காங்கன்றதை காட்டுறது, அது மூலிமா உங்களோட நடிப்பு திறமையாக காட்டலாம். ஆனால் நீங்கள் ரோட்டில் வந்து ஆடுறது இருக்குல்ல, அது 4 பேர் பார்க்கறதுக்காக அந்த இடத்துல சாவு மூலம் போகிறப்ப, சாவு ஏதாவது போச்சுனாக்கா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த கேட்டகரியில் தான் நாங்கள் பார்க்க முடியுது. இதில் என்ன ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது? உன் என்டர்டெயினர் எங்கே காட்டுற? ரோட்டில் காட்டுவாங்களா? சோஷியல் ஆக்டிவிட்டிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்குது, அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா, எதுவுமே தெரியாமல் வந்து பேசக்கூடாது. இப்போ நானே இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், இப்போ கமெண்ட்டில் கேட்கலாம், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு. நான் நீட்டு படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், நீட்டுக்கு அப்ளை பண்ணி கோச்சிங் சென்டர்லாம் போயிருக்கேன். எனக்கு அதுக்கப்புறமேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கோச்சிங் சென்டர் ஒரு மாதம் போனால் அப்புறம் நின்ட்டேன். எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம அதை பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கோச்சிங் சென்டரில் நிறைய காசு கேட்டாங்க. இப்போ இதே நீட் எக்ஸாம் உங்களுக்கு வந்துட்டு படிக்க சொல்ல 10th +1 +2 ஸ்கூல்லேயே ஒரு சப்ஜெக்ட் வச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா, அப்போ ஈஸியாக வந்துடும். எவ்வளோ ஈஸியாக வந்துருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? எக்ஸாம் வெடிச்சிட்டு 4-5 வருஷம் கழிச்சு சப்ஜெக்டை கொடுப்பீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு பசங்களை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பீங்களா? ட்ரெயின் பண்ணி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும். நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்க? இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, அதான் சொல்கிறேன், தெரியாமல் அதை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ இன்னொரு இடத்துக்கு வரும். இப்போ தீரன் திருமுருகன் அவர் என்னன்னா, இங்கே யூடியூபர்ஸுக்கும் ஆப் வச்சார்ல, அந்த காண்டில் அப்படியே ஃபயராக இருக்கிறாங்க. கரெக்டான எக்ஸாம்பிள். எதை பற்றி யாருக்கு தெரியுமோ அந்த வேலையை அவங்க செய்யணும் பர்ஃபெக்டாக அப்படின்றதுல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. இவர் தான் கரெக்டான அட்வொகேட், உண்மையான அட்வொகேட். இந்த சில பேருங்க பொய்யா பேருக்கு மட்டும் அட்வொகேட்னு போட்டுட்டு யூடியூப் சேனல் எடுத்துட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் சொல்வீங்களே, இந்த ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி அந்த பேர் வைக்கிற மாதிரி, அந்த ஏடி நெல்சனா, அட்வொகேட் நெல்சன். அவர் என்னதோ அவருக்கு மனசில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் பேர் எழுதுற மாதிரியும் ஏடி நெல்சன், அட்வொகேட் நெல்சன். உங்களெல்லாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களா எப்படி மேனிப்புலேட்டில் பேசணும்? அதை பேசும்போது உங்களோட கோவத்தை காட்டாமல் ஸ்மைலில் அந்த வேர்டு அப்படி கொடுக்கணும். எப்படின்னா, ஒருத்தர் கொலை பண்ணணும்னா அவங்கள வந்துட்டு வலிக்காமல் கொலை பண்ணணும்னா அது எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். அதுதான் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறீங்களா, யாரெல்லாம் யூடியூபர்ஸ் பார்க்குறீங்களோ, நெல்சனுக்கு போகிற மாதிரி ஷார்ட்ஸ் போடுங்க. இந்த தீரன் அவரை பார்த்து எப்படி அட்வொகேட்டாக இருக்கணும்னு கற்றுக்கோ அப்படின்னு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது அட்வொகேட்டுன்றவர் வந்துட்டு கேமரா முன்னாடி வாதாடுவாரா, இல்லை ரியலாக இப்போ நெல்சன் அவங்களுக்கு வந்துட்டு தீரன் திருமுருகன் நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்துட்டு அநீதி பண்ணிட்டாங்க அப்படின்னு டிவியில் வந்துட்டு பேசுவாங்களா, இல்லை அட்வொகேட் வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு நின்று வாதாடி ஜெயிச்சு கொடுப்பாங்களா நாம் தமிழர் மாதிரி? அவங்களுக்கு தீரன் அநீதி பண்ணிட்டாரு வீடியோ பண்ணுறாரா? அவங்களுக்கு எல்லாருமே அநீதி பண்ணிட்டீங்களா? அதாவது நாம் தமிழர் சார்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ எல்லாரும் போயிட்டு நெல்சன் அவர்கிட்ட போயிட்டு பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்து வாதாட சொல்லலாம். அப்போ ஜட்ஜ் அம்மாட்ட போயிட்டு இல்லை எப்படின்னா தீரனுக்கு ஆப்போசிட்டாக வாதாடுங்க, வாதாடி ஜெயிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோ வேணா போடுங்க, அதை ஃபஸ்ட்டு நான் தான் பார்ப்பேன், நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும். உங்களுக்கு ஏதாவது பெய்டு ஃபீஸ் வேணுமா போயிட்டு வாதாடுறதுக்கு? அது கூட நாங்கள் கொடுக்குறோம், முடிஞ்சால் நீங்கள் அதில் வாதாடி ஜெயிங்க. என்னையா உண்மையிலேயே நீங்கள் அட்வொகேட்னா, நீ திறமையா நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, போயிட்டு தாவேக்காக்காக நான் போராடினேன்ப்பா, அங்கே போயிட்டு பேசி அவங்களுக்காக வாங்கி கொடுத்தோம்ப்பா, அதை விட்டுட்டு சும்மா இல்லாததெல்லாம் வந்துட்டு மீடியாவில் ஏதோ உங்களுக்கு பின்னாடி ஒரு உண்மையாக சொல்லணும்னா, நெல்சன் அவர் வந்து பேசுகிற அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அந்த பேசுகிற விதம், பேசுகிற விஷயம், இந்த மாதிரிலாம் போய் கோர்ட்டில் நின்று பேசினார்னா, கோர்ட்டில் இந்த விஜய் சொல்லுவார், நிறைய ஜட்ஜஸ் பார்த்துருக்கேன், இங்கே வந்துட்டு இப்படிலாம் பேசுனீங்க, உங்களுக்கு ஏதாவது அறிவோடு தான் பேசுறீங்களான்னு நிறைய அட்வொகேட் கேட்டிருக்காங்க. அது விஜய் சொல்லுவார் தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு நொங்கு நொங்கு டங்கு டங்குன்னு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வாதாடி தோத்துது. அது வந்துட்டு காவேரி பிரச்சனையில் வந்துட்டு அது நெல்சனுக்கு அடுத்தது போடுவான், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீ எதையா நிரூபிச்சிருக்க?
சீமான நம்ம மேல அவதூறு வரும் உன்னை தேடி வரும். நீ பெயில் வாங்கறதுக்கு ரெடியா இரு. ஏன்னா அட்வொகேட் அப்படின்ட்டு வச்சு ஏன் பேசுறோம் அப்படின்னா அவர் போட்டுக்கிறாரு. எனக்கு ஒண்ணு இப்போ அட்வொகேட் விக்னேஷ் இருக்காருல்ல, அவர் கூட இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணி பிரச்சனை இந்த தப்பா பண்றவங்கள பிடிச்சி போலீஸ் கிட்ட போய் அதெல்லாம் பண்ணிருக்காரு. ரியல் ஆக்டிவிட்டியை காமிச்சிருக்காரு. ரியல் ஆக்டிவிட்டியை காமிக்கிறாரு. இவர் ஒரு பேருக்கு மட்டும் போட்டுக்கிறாரு. எனக்கு பட் ஆனா கார்ல உட்காந்துக்கிட்டு ஹாயா பேசிட்டு மட்டும் இருக்காரு. இவர் இது வரைக்கும் நான் அந்த கருப்பு உடைகளை கூட பார்த்தது கிடையாது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நாளைக்கு இவங்க மேல கேஸ் கொடுத்தாங்கன்னா அவருக்கு அவரே பெயில் வாங்குறது தெரியுமா? இல்ல தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல. புரியலையா? நல்ல கொஸ்டின். எனக்கு புரியல. சரி ஓகே, உங்களுக்கு அடுத்தது ஒன்று வரேன். இப்போ பாரிசாலன் அவருக்கு வந்துட்டு நம்ம இவர் தென்னகம் விஷ்ணு இருக்கார்ல, அவர் நன்றி தெரிவித்து பிறந்த நாளுக்கு பேசினார் பார்த்தியா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாரிசாலன் ஒரு கமெண்ட் கொடுத்தாப்புல, எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, குறிப்பா விஷ்ணுவுக்கு நன்றி. அப்போ அந்த குறிப்பா அந்த விஷ்ணுவுக்கு நன்றின்னு சொல்லும்போது அங்க ஏதோ ஒரு பாய்சன் தூண்டி நெல்சனோட கேரக்டர் நான் அங்க பார்த்தேன். தூண்டி விடுறதுன்னு உனக்கு தெரியுமா? நெல்சனோட சகா பாரிசாலன் மேபி பாரிசாலன் மேபி ரெடி பண்ணியிருப்பாரு போல இருக்கு. எப்படி பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா? உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களான்னு. மேபி பாரி தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. பாரியை விட நல்லா பேசுவார் அவரு. பாரி பேசுறப்ப உண்மையிலேயே சொல்றேன், பாரி பேசுறப்ப வாதன்ற வரப்ப அதுல கரெக்டா வாதாடுற மாதிரி இருக்கும். அவருக்கு ஈக்குவலா போயிட்டு வாதாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இல்ல நான் அதுதான் சொல்றேன். பாரி வந்து கரெக்டான விஷயத்த கரெக்டா பேசுவார். அந்த மாதிரி கரெக்டா பேசுறவங்களுக்கு தான் எப்படி தப்பா பேசணும்னு தெரியும். எப்படி கோவப்பட சொல்ல பாரி வந்து எப்போ தெரியுமா, எப்போ கோவப்படுறாப்புலையோ அப்பவே உள்ள இருக்க உண்மையான உருவம் வெளில வந்துடும். பேசும்போது அவதூறுகளை நிறைய போடுவாப்புல கோவம் வர சொல்ல. ஆனா ஸ்மூத்தா ஒருத்தரை டார்கெட் பண்ணி பேச சொல்ல மேபி இருக்கலாம். அந்த கோவத்தை அவரோட கோபமான வருஷனை காட்டுறதுக்கு நெல்சனை யூஸ் பண்ணலாம். நெல்சன் எனக்கு தெரிஞ்சு பாரி யூஸ் பண்றப்பே தெரியல. பார்ப்போம். சரி யாராவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, உண்மையிலேயே நெல்சனுக்கும் பாரிக்கும் உள்ள ஒரு உறவு என்ன மாதிரியான உறவு, அது தெரிஞ்சதுன்னா எழுதுங்க கமெண்ட்ல. ஒரு வேலை இருக்குமோன்னு தான் பேசுறோம். இல்ல அவரே சொல்லியிருக்காப்புல. அவரே சொல்லியிருக்காப்புல பாரி ஒரு தடவை வந்து இந்த ராஜாபுரம் பிரச்சனையில நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ பேச சொல்ல நெல்சன் கிட்ட சொன்னேன், நெல்சன் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க வந்துட்டு இப்போ மக்கள் எல்லாமே உங்க பக்கம் தான் இருப்பாங்க. புரியுதா? அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க பாரு. மக்கள் எப்படி அவங்க பக்கம் இருக்கலாம், அது ஒரு பாலிடிக்ஸ். யூடியூபர்ஸ்க்கு என்ன பண்றது, பண்ணுங்க சம்பாதிக்கிறது அதை வச்சு தானே, பின் அதை தானே நீங்க பண்ணி ஆகணும். பண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன கேட்கறேன்னா இன்னொரு விஷயம். இந்த ரத்தன் பண்டித்னு ஒருத்தர் இருக்காப்புல, தெரியுமா? மேபி பார்த்துருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு விஜய் அண்ணன் வந்து சிஎம் ஆகி சீட்டில் உட்காந்தோடனே அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டை பக்கத்தில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஜாதக ஜோசியர் அவர் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ரீசெண்டாக கலாட்டாவோட ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. ஓகே, கலாட்டானா யாருது? இல்லை அது சரி, அது கரெக்டான யூடியூப் சேனல்னு தெரியல, மறந்துச்சு. கலாட்டானா ஆல்ரெடி விஜயோட அவங்களோட விஷயம் நல்லது பண்ணுறாங்க சென்டிமெண்ட்டாக பேக்ரவுண்டை போட்டு பூஸ்ட் பண்ணி விடுற ஒரு சேனல். அந்த சேனல் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. யார்கிட்ட? அவர்கிட்ட ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நாங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி விஜய் அவரை வந்துட்டு முன்னாடி நினச்சிங்க இவர் சிஎம் ஆவார் அப்படின்னு. அவர் வந்து சொல்கிறாரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும். இப்போ கூட சொல்கிறேனே 2031 நானே உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், அதாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்து விஜய் அவரை வந்துட்டு எதிர்ப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆக்சுவலி நானே என்ன நினச்சேன்னா நாம் தமிழருக்கும் டிவிகேக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். மேபி ஸ்டார்டிங்கில் விஜயன் அரசியல் வர சொல்ல நாம் தமிழரோட சேர்ந்துட்டு இருந்தாங்கன்னா இது நடக்கும்னு நினச்சேன். ஆனால் விஜயனோட கேரக்டர் இப்போ வெளியில் வர இவர் சொல்கிறது பார்க்கும்போது எப்படின்னா, அதாவது விஜயனை வந்து திரும்பவும் வந்துட்டு இந்த அதிமுகவோட சேர்ந்து அப்புறம் நாம் தமிழரோட போட்டி போட சொல்ல ஒரு பை சான்ஸ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் ஒருத்தரை கோத்து விட்டுலாம். எப்படி சீமான தட்டுறதுக்கு விஜயனை உள்ள வந்தாரோ அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் தட்டுறதுக்கு தனுஷ் அவரையும் கூப்பிட்டு வந்துடலாம். அடுத்த வர ஜென்ரேஷன் சுல்லான்கள்லாம் இருக்குல்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் வரதுன்றது. கொடி எதுக்கு இனிஷியேட் பண்ணாங்க தெரியல. கொடியை இனிஷியேட் பண்ணாங்க. சரி ஓகே, நான் என்ன கேட்குறேன், மக்கள் வந்து காலில் ஏன் விழணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு டவுட், கடவுளா இல்ல அப்பா அம்மாவா? காசு கொடுத்தா ஊடகத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இப்போ சோனம் சட்டி இப்படி ஆடினாங்களோ அந்த மாதிரி காசு கொடுத்தா அது மாதிரி காலில் விடுவாங்க. அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். பின்ன ஏன்னா நீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு அந்த இடத்துல ஏன் போனோம்? சம்மந்தமே இல்லையே, எங்கேயும் இடிக்குதே. அதுதான். ஓகே, மக்கள் வந்துட்டு
ஸ்டில் நீங்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் அறியாமையிலேயே இருக்கிற பட்சத்தில் நாடை ஆள்றவங்க யாருன்னு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மக்களை எப்படி அறியாமையிலேயே வச்சுக்கலாம்னு தோணுதோ அவங்க தான் அங்கே உட்காந்துருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் மெயின் இந்த சிக்னல்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அபிஜித் அவர் சொன்ன அந்த கோட்டை வந்து ஹீரோ இண்டிவிஜுவல் பர்சன் ஹீரோவா எல்லாரும் இறங்கி வந்துடுறானுங்க. ஹீரோ ஆயிட்டு விஷால் கூட பேசிக்கிறாரு போல இருக்குது கட்சி ஆரம்பிக்க. இந்த ஜெகதீஸ்வரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேடா பேசினாங்கல்ல ரீசெண்டா ஒரு அவங்களோட தாவேகா நிர்வாகியோட பேசும்போது பிடிஓ ஆஃபீஸுக்கு அவர் எப்படி பக்கத்தூர் ஆள் எப்படி இங்கே வரலாம் உள்ள வந்தானா அவங்கள்ட்ட சொல்லி வை நம்பர் இருக்கா எனக்கு அமுச்சு விடுங்க அவ்வளோதான் மரியாதை மிரட்டினாங்கல்ல. அந்த தொகுதியில இவங்க ஜெயிச்ச தொகுதியில போட்டிட்டது யார் தெரியுமா, நாம் தமிழர் சார்பா கார்த்திகேயன் தெரியுமா, இன்னொரு கார்த்திகேயன் டாக்டர் ஆமா அந்த ப்ரொஃபஷனல் டாக்டர் இறங்கி இதெல்லாம் காவாலாம் க்ளீன் பண்ணது அவர் தான் போட்டிட்டார். இப்போது அதை நான் ஒரு காணொலியில் பார்த்தேன், நம்ம சாட்டை அவர் பேசுகிறப்ப உங்களுக்கெல்லாம் மக்கள்கிட்ட நான் எப்படி சொல்லணும்னு தெரியல உண்மையிலேயே. அதுவும் வந்துட்டு கேண்டிடேட்னா இப்படி தான்டா இருக்கணும், தேடி பிடிச்சி ஒரு அதாவது மக்களுக்கானவராக நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தோம். அவர்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது, போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அவரோட ஒரு வீடியோவும் வந்து யாரையும் திட்டியும் பேச மாட்டாரு, யார்கிட்டையும் நெகட்டிவிட்டியும் பேச மாட்டாரு. என்ன பேசுவாருன்னா, நான் என்ன செய்ய போறேன், மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறேன், இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னென்ன நல்லது பண்ணணும் அதை மட்டும்தான் பேசுவார். நல்லா படிச்சு சூப்பரா பேசுவார். அதுவும் டாக்டர். எப்படி இதை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் கேட்டுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு எம்எஸ் அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் மாநில கவுன்சிலிங்கு நிரம்பவில்லை. சரிங்களா, நிரம்பினது பார்த்தீங்கன்னா 60 தான் சொல்லியிருந்தாங்க நியூஸில் பார்க்க சொல்ல. ஸோ காலியாக இருக்கும் இடங்கள் வீணாகக்கூடாது என்பதற்காக அவற்றை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி மூலம் நடைபெறும் ஆல் இண்டியா ஸ்ட்ரே வேக்கன்சி கவுன்சிலிங்க்கு ஒப்படைக்கப்பட்டது. 151 இடங்கள் மத்திய கவுன்சிலிங்க்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது போன அரசு இப்போ தாவேக்கா அரசு கொடுத்துருக்கு. அதாவது கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஆள் வரலன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சரி, நாம் என்ன சொல்ல வரோன்னா, உண்மையிலேயே படிக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்க, இது நம்புற மாதிரி இருக்கா? இதை பெரிய விஷயமா ஆகாதுன்னு நினைச்சாங்களோ என்னவா? இது மெடிக்கல் கவுன்சில் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு சங்கம் இருக்கும்ல, டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களாம் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் தந்தீங்க அதை, இங்கே என்ன ஆளே இல்லையா படிக்கிறவங்க? ஆமாம் கரெக்டு தான், அதுதான் நானும் சொல்கிறேன். அது 159 தான் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க வருஷம். ஸோ இதை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு குடுமி யார்கிட்டயோ மாட்டிகிட்டு இருக்கு. அது எங்கன்னு யாருக்கு தெரியல. வரும். சரி, மக்களுக்கும் தெரியும். இந்த காணொலி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.